அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழுக்கு தகுதியானவர், செல்வந்தர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். கடவுள் நமக்கு ஒரு வழிபாடுங்கிற ஒரு சிஸ்டம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஒரு கச்சிதமான ஒரு சிஸ்டம், பெர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, ஒரு வாரத்துக்கு 1 வேளை கூட்டு தொழுகை, ஒரு வருடத்துக்கு 1 மாதம் நோன்பு காலமாக இருக்குது, வாழ்நாளில் 1 முறை ஹஜ்ஜா இருக்குது, அப்புறம் 60 நாளன்றே ஜக்காத் அப்படிங்கிற ஒன்னையும் சொல்றாரு. இது எல்லாமே கடமையா இருக்குது. இதுதான் அவர் கொடுத்த நமக்கு அவரோட நம்ம தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் அட்டன் பண்ணி ஆகணும். இதுதான் அவருடைய வல்லமையா இருக்குது. நம்ம எப்பெல்லாம் அவரை விட்டு திரும்பி போறோமோ அவர் பால் நம்மளை இழுக்கிறதுக்காக அவர் வடிவமைத்த ஒரு சிஸ்டமா இருக்குது. அதுதான் வழிபாடு. அதனாலதான் இது பெர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம். நீங்க எங்கேயுமே விலகி போறதுக்கு, இதனாலதான் நான் விலகி போயிட்டேன் அப்படிங்கிற எந்த குறையுமே இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிஸ்டமை கடவுள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. ஒரு குறை கூட நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் வழிபாடு, வொர்ஷிப் அப்படிங்கிற சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, வழிபாடுனா கடவுளுடைய தன்மைகளை புகழ்றது, அதாவது நமக்கு நாமே அங்கீகரிக்கிறது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் வழிபாடா இருக்குது. அவரை தவிர்த்து வேற எவரும் இல்லை. வேற சுயமான சக்திங்கிறது வேற யாருக்குமே கிடையாது. வேற கருணையாளருங்கிறது வேற யாருமே கிடையாது. வேற புகழுக்கு தகுதியானவருங்கிறது அவரை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் வழிபாடு. அவரோட அனைத்து தன்மைகளுமே நீங்க ஏற்றுக்கொள்றது தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்குற எல்லாருமே நம்பிக்கையாளர்கள் கிடையாது. ஆனா நம்பிக்கையாளர்கள் கண்டிப்பா அவங்க தொழுகக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க எப்படி செய்யறாங்கன்னா, முழுவதுமா கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்த நிலையில செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் வழிபாடு. மற்ற எதுவுமே கணக்கில் கொள்ளப்படாது. வெறும் வாய் வார்த்தையா இருக்கும், இல்ல ஒரு செயலா இருக்கும். ஆள் மனசுல நம்பிக்கைங்கிறது இல்லாம எது செஞ்சாலுமே அது பயனற்றது. ஆனா அததான் சொல்றாரு, அது கட்டளையா சொல்றாரு. 98:5 இந்த வழிபாடு அப்படிங்கிற சொல்றாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 98வது அத்தியாயம் 5வது வசனம். அவர்களிடம் கூறப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூரணமாக அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு கடவுளை வழிபட வேண்டும். சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும். மேலும் சகாத் கடமையான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. பூரணமான மார்க்கம் இவ்விதமானதே ஆகும். இதுதான் பூரணமான மார்க்கம். எப்ப அது பூரணமான மார்க்கம்னா, பரிபூரணமா அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு நீங்க செய்யற செயல்களா இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்களா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா பூரணமான மார்க்கம். அதுதான் ஏகத்துவம், அதுதான் ஒற்றைத்துவமா இருக்குது, அதுதான் சரணடைதலா இருக்குது. இதுக்கு அவங்க நம்பிக்கையாளர் கூற்று எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு. அவங்கள மறுமொழியா நம்ம பார்க்கலாம். 6:162 சொல்றாரு. கூறுகிறார, என்னுடைய சலாத் தொடர்பு தொழுகைகள், என்னுடைய வழிபாட்டு அனுஷ்டானங்கள், என் வாழ்வு மற்றும் என்னுடைய மரணம் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அவருக்கு பங்குதாரர் எவரும் இல்லை. இதனைத்தான் நான்
இதனைத்தான் நம்ப வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். மேலும் சரண் அடைவதில் முதன்மையானவனாக நான் இருக்கின்றேன். இது அவங்கள மறுமொழியா சொல்றாரு. நம்பிக்கையாளர்கள மறுமொழியா இருக்குது. அனைத்தும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டவையா இருக்குது. என்னுடைய வாழ்வா இருக்கட்டும், என்னுடைய மரணமா இருக்கட்டும், அதுதான் வழிபாடு. நம்ம இப்ப செய்யறதா இருக்கட்டும், ஒரு கவனமின்மையோட இருக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லாமே எடுத்துரைக்கப்பட்டுருச்சு. எல்லா விஷயங்களும் நமக்கு எவ்வளோ நம்மளோட கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம இன்னும் கவனமின்மையோட தான் இருக்கிறோம். தொழுகைகள்ல ஒரு பரிபூர்ணமா அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு தொழுகிறோமா அப்படிங்கிறது கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. நம்மளுடைய கவனம் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்கு. நம்மளோட செயல்கள் அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு எந்திரிக்கிறோம், நிமிடுறோம், உட்காடுறோம், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா உங்களோட எண்ணங்கள் ஒரு இடத்துல இருக்குதா? கடவுள் மட்டும் அந்த புள்ளியை விட்டு நம்ம அப்படியே நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்போம். அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம், அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே தான் இருப்போம். அது பூரணமானது கிடையாது. அதுதான் கடவுள் சொல்றாரு. அந்த பூரணமான ஒண்ணு இருக்கும் நம்பிக்கையாளர்கள்ட்ட. அவங்க அந்த புள்ளியை விட்டு நவர மாட்டாங்க, அர்ப்பணித்தவர்களா இருப்பாங்க. அந்த அர்ப்பணிப்புங்கிற வார்த்தையை தான் அவங்க எல்லா இடத்துலையும் சொல்றாரு. என்னுடைய வாழ்வா இருக்கட்டும், என்னுடைய மரணமா இருக்கட்டும், என்னுடைய வழிபாடு எல்லாமே அவருக்கு மட்டும் அர்ப்பணித்தவையாக இருக்கின்றன. அந்த அர்ப்பணிப்புங்கிறது நம்மளோட கடமைகள்ல இருக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நம்பிக்கை குறைபாடா இருக்குது, நம்பிக்கை பற்றாக்குறையா இருக்குது. இன்னும் நீங்க கடவுளை நேசிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். கடவுளை கருத்தில் கொள்ளக்கூடியவங்களா இருக்க மாட்டேங்கிறோம். அதுதான் காரணம். கடவுளை கடவுளா பாக்குறது இல்ல. நமக்கு தேவைங்கிற அப்ப மட்டும் நம்ம அவரை கூப்பிட்டுக்கிறோம். நம்மளால இது செய்ய முடியாதா, அப்ப இதுக்கு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறோம். மற்ற எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இது என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணமும் அவருக்கு மட்டும் அர்ப்பணித்தது அப்படிங்கிறதுக்குள்ள வராது. முழுவதுமா அவங்க கடவுளுக்கு சரணடைந்தவங்களா இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலுமே எடுத்த உடனே அவங்க கடவுள்கிட்ட தான் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் 49:13 சொல்றாரு அப்படிப்பட்டவங்கள. மக்களுக்கிடையில் வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரே அளவுகோல். உபத்தலைப்பு: மக்களே, ஒரே ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கினோம். கடவுளின் பார்வையில் உங்களில் மிகவும் சிறந்தவர் மிகவும் நன்னறி மிக்கவரே ஆவார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கு அறிந்தவர். சொல்றாங்க, கடவுளுடைய பார்வையில மிகவும் சிறந்தவர் யாருன்னா மிகவும் நன்னெறி மிக்கவர். அதுக்கு மேல அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கினோம் அப்படிங்கிற சொல்றாரு. இந்த சமூகங்கள், இனங்கள், இந்த மொழி, இனம், மதம், இது எல்லாமே என்னன்னா நம்ம இந்த உலகத்துல ஒரு பிரிவினையா ஆகி போயிடுச்சு. இது எல்லாமே மேலான ஒண்ணா பார்க்கப்படுறதா இருக்குது. ஒரு மொழியை தூக்கி பிடிக்கிறாங்க, ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, ஒரு இனத்தை தூக்கி பிடிக்கிறது. இது எல்லாமே என்னன்னா ஒரு பிரிவினையை உண்டாக்குது. அப்ப இந்த பிரிவினை எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கணும்னா அதுக்கு அனைவரும் நம்பிக்கை கொள்ளுதல் தான் ஒரே வழி. யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ, சரியான கடவுள் நம்பிக்கை இருக்கிறாங்களோ, அவங்கதான் ஒரே கோட்டில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையுமே இருக்காது. அவங்க எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மொழி பேசுறாங்க, அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. மக்கள் எல்லாருமே இணைக்கிறது என்னன்னா, அனைத்து மக்களும் இணைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், கடவுள் நம்பிக்கை. அதை தவிர்த்து வேற எந்த விஷயமுமே எல்லாரையும் ஒன்றுபடுத்தாது. நம்ம பார்க்கலாம், மனிதன் சொல்லுவாங்க, அன்புன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஒண்ணும் செய்யாது. அது நீங்க எதை கொண்டு வந்து வச்சாலுமே மனிதன் சுயநலமானவனா இருக்கிறான்.
ஒரு சுயநலத்தை அவன்கிட்ட இருந்து அந்த சுயநலம் போகணும்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒண்ணு தேவை. அதனால்தான் கடவுள் நம்பிக்கை தான் நம்ம எல்லாருமே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், எல்லாருக்குமே உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒண்ணு வச்சிருக்காரு காமனா. அவங்களுக்கு மொழி உணர்வு, சாதி உணர்வு, அந்த உணர்வுலாம் இல்ல, எல்லாருக்குமே கடவுளை பற்றிய உணர்வுங்கிறது உலக கடவுள் வச்சிருக்கிறார். இயற்கையான உள்ளுணர்வு, அதுதான் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஆனா அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுய விருப்பங்கிறது இருக்காது. கடவுளுடைய விருப்பங்களை தன்னுடைய விருப்பங்களா கொண்டு இருக்கிறவங்க, கடவுளுடைய நாட்டம் எதுவோ அதுவே நல்லது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுயநலம்ங்கிறது இருக்காது. அனைத்தும் அவருடைய நாட்டம்ங்கிறப்ப எல்லாருமே ஒரே கோட்டுல இருப்பாங்க. நான் அப்படிங்கிற அகந்தை இல்லாதவங்க ஒரே கோட்டுல இருப்பாங்க. அததான் கடவுள் சொல்றாரு. அதுக்கு தான் கடவுள் நம்பிக்கைங்கிறது வேணும். அது இங்க பெரும்பாலானவங்கள்ட்ட கிடையாது. அதனாலதான் இந்த உலகம் உடைஞ்சு கிடக்குது, துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்குது. அவங்களுடைய தீர்மானங்களின் பின்விளைவு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத கடவுள் காமிக்கிறாரு. உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருந்திருக்கும், அதுதான் இந்த உலகம் இப்படிப்பட்டதா இருக்குது. கடவுளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும், அதுதான் சொர்க்கமா இருக்குது. அங்க எல்லாருமே கடவுளுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமா கொண்டவங்களா இருக்கிறாங்க. அங்க எந்தவித சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அனைத்தையுமே ஒன்றிணைக்கிறது கடவுளுடைய நம்பிக்கை மட்டும்தான். அதுதான் 49:10 சொல்றாரு. அசலான குடும்பம் உபதலைப்பு. நம்பிக்கையாளர்கள் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஆவர். உங்களுடைய குடும்பத்திற்குள் நீங்கள் சமாதானம் பேணவும் மேலும் கடவுள் மீது பக்தி செலுத்தவும் வேண்டும், நீங்கள் கருணையை அடைந்திடும் பொருட்டு. அவங்க ஒரே குடும்பம் அப்படிங்கிற சொல்றாரு. அதுக்கு என்ன கிரைட்டீரியானா நம்பிக்கையாளர்கள், அவ்வளவுதான். நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் ஒரே குடும்பம். அதுதான் இங்க சொல்றாரு. உங்களை வெவ்வேறு இனங்களா அடையாளப்படுத்துறதுக்கு தான் உங்களை இனங்களாகவும் மொழியாகவும் நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறதுக்கு, உங்களுக்கு நீங்களே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இருக்காத, இது எதுவுமே கடவுள் நமக்கு அமைக்கல. எல்லாமே நீங்க கடவுள் மேல நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த கருவிகள் எல்லாமே. இந்த கருவிகளை நம்ம கடவுளுக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதிபாவத்துக்காக பாவங்களுக்கு கேட்போம். தூயில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததா 8:63 சொல்றாரு, நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை அவர் இணக்கப்படுத்தி விட்டார். பூமியின் மீதுள்ள அத்தனை பணத்தையும் நீ செலவிட்டிருந்தாலும் அவளுடைய இதயங்களை இணக்கப்படுத்தி இருக்க உம்மால் இயலாது. ஆனால் கடவுள் அவர்களை இணக்கப்படுத்தவே செய்தார். அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சிருந்தாலுமே அவங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தி இருக்க முடியாது. ஆனா கடவுள் அவங்களுடைய இதயங்களை ஒன்று சேர்க்கிறாரு, இணக்கப்படுத்துறேங்கிறாரு. அதுதான் கடவுளுடைய வல்லமையா இருக்குது. அதான் எல்லாருமே ஒரே கோட்டுக்கு வரணும்னா அவங்க நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை கடவுளே ஒண்ணு சேர்க்கிறேங்கிறார். நீங்க வேற எந்த வழியை கொண்டு வந்து வச்சாலும் அது உதவாது உங்களுக்கு. பூமியில் உள்ள அனைத்து பணங்களை நீங்க செலவிட்டு இருந்தாலும் இதை உங்களால செய்ய முடியாது. அது கடவுள் தான் இங்க நடத்தி காட்டுறாரு. நம்பிக்கையாளர்களை ஒரே குடும்பம் ஆக்குறாரு, அவங்களோட இதயங்களை இணக்கப்படுத்துறது. இப்படி ஒவ்வொன்றுமே
கடவுள் தான் இங்க செஞ்சு காட்டுறாரு. அதுதான் அவருடைய வல்லமையா இருக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. வேற எந்த விஷயத்த நம்ம கொண்டு வந்து வச்சாலுமே இங்க எல்லாருமே ஒண்ணு சேர மாட்டாங்க. அதனால்தான் இங்க முன்னாடி சொல்றாரு, கடவுளுடைய பார்வையில மிக சிறந்தவர் நன்னேறி மிக்கவரே ஆவார். அப்படிப்பட்டவங்களை அவர் ஒரே குடும்பம் ஆக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவங்களோட வழிபாடுதான் எந்தவித ஊசலாட்டமும் இல்லாத ஒண்ணா இருக்கும். இந்த பக்கம் போறது அந்த பக்கம் போறது இல்லாம அவங்க நடுநிலையா இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒன்றுக்காகவும் அவங்க கர்வம் கொள்ள மாட்டாங்க. இழந்த எந்த ஒன்றுக்காகவும் அவங்க துக்கப்பட மாட்டாங்க. அதுதான் நம்பிக்கையா இருக்குது. அது எல்லாமே வழிபாட்டுக்குள்ள வருதுதான். என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணமும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறதுனா அதுதான் விஷயம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுக்குமே அவங்க நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க விரக்தி அடையாம இருப்பாங்க. அதுதான் பரிபூரணமான அர்ப்பணிப்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா சொல்றாரு, பரிசீலித்து பாருங்க அப்படிங்கிற சொல்றாரு. 59:18 சொல்றாரு. நம்பிக்கை கொண்டோரை உங்களைத்தான் நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கென முற்படுத்தி அதை அனுப்பி இருப்பது என்ன என்பதை பரிசீலித்துக் கொள்ளட்டும். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். கடவுளை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால் அவர்கள் தங்களே மறந்து விடுமாறு அவர் செய்து விட்டார். இவர்கள்தான் தீயவர்கள். சொல்றாங்க, நாளைக்கென முற்படுத்தி அனுப்பி இருப்பது என்ன என்பதை பரிசீலித்துக் கொள்ளட்டும். உங்களுடைய கடந்த காலத்தையும் அதுக்கு உரிய மறுமையையும் நீங்களே பரிசீலிச்சு பாருங்க. உங்களை கடந்த காலத்துல நீங்க சரியானவங்களா இருக்கிற நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதையும் இந்த மறுமைக்கான கிரிட்டேரியா, நம்பிக்கையாளர்கள் யாரு, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க யாருன்னு அப்ப உங்களுக்கு புரியும். நீங்க நம்பிக்கையாளர்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க நம்பிக்கையாளர்களா இல்ல நம்ப மறுப்பவர்களா, நயவஞ்சர்களா, இப்படி நீங்க யாருன்னு உங்களுக்கு அப்ப புரியும் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா நம்ம கடவுளை மதிக்கிறது இல்ல. நமக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலுமே கடவுளை அங்க நினைவு கூறுறோமா, கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துறோமா? வேணா நமக்கு வர கோபங்களா இருக்கட்டும், நமக்கு வர துக்கங்களா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணம் கடவுளை நம்ம கடவுளா பார்க்கறது இல்லை. அதனாலதான் நம்ம இன்னும் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு கோபம் வர்றது நமக்கு ஒரு கஷ்டம்தான், நமக்கு பொறாம வருதுன்னா அது ஒரு கஷ்டம்தான். இந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குன்னா நம்ம இன்னும் சரியான நம்பிக்கை கொள்ளல. அதனாலதான் உங்களை பரிசீலித்து பாருங்க அப்படிங்கிற சொல்றாரு. உங்களை கடந்த காலம் நீங்க அசை போட்டு பாருங்க. நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பாருங்க. உண்மையான நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு அவர் தெரிவிக்கிறார். ஆனா இது எல்லாருமே நீங்க உங்களுக்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நம்மளோட நிலைமை எந்த நிலையில இருக்குது, நம்ம ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நம்ம 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம். இத நீங்க எந்த நிலையில செய்றீங்க, எந்த நம்பிக்கையில செய்றீங்க, அதுதான் முக்கியம். அதுதான் வழிபாடு. கடவுளுக்கு அர்ப்பணித்து கொண்டு செய்யறதுதான் வழிபாடா இருக்குது. வெறும் காட்டிக்கொண்டு செய்யறது விஷயம் இல்லை. அதுதான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, 264 சொல்றாரு. நம்பிக்கை கொண்டோரை உங்களைத்தான் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்ப மறுக்கின்ற அதே சமயம் காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை செலவிடுகின்ற ஒருவனை போல்
நிந்தித்தல் மற்றும் அவமதித்தலால் துன்புறுவதன் மூலம் உங்களுடைய தர்மங்களை பயனற்றதாக்கி கொள்ளாதீர்கள். அவனுடைய உதாரணமாவது மெல்லியதொரு மண்படலத்தால் மூடப்பட்டிருக்கின்ற ஒரு பாறை போன்றதாகும். கனத்த மழை விழுந்தவுடன் அது அம்மண்ணை கழுவி தள்ளி அதனை பயனற்றது ஒரு பாறையாக விட்டுவிடுகின்றது. அவர்கள் தங்களுடைய கடின முயற்சியிலிருந்து எந்த ஒரு பலனையும் அடைவதில்லை. நம்ப மறுக்கின்ற மக்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. எந்த ஒரு பலனுமே அவங்க அடையிறதில்லை. அவங்க காட்டிக் கொள்றதுக்காக நீங்க செய்றீங்க இல்லையா, அது ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. அதனால்தான் இங்க ஃபர்ஸ்ட் சொல்றாரு, பூரணமான மார்க்கம் இவ்விதமானதே ஆகும். என்னுடைய வாழ்வு, மரணம், வழிபாடு இது எல்லாமே கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்ததா இருக்கும். அவங்கதான் கடவுளுடைய பார்வையில மிகச் சிறந்தவங்களா இருக்கிறாங்க. தொழுகிறவங்களை எல்லாருமே நம்ம கூட்டிட்டு போறது இல்லை. யாரு கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து தொழுகிறாங்களோ, யாரு கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவாறு தர்மம் கொடுக்குறாங்களோ, யாரு கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவர் நோன்பு வைக்கிறாங்களோ, அவங்களதான் கடவுள் தன்னுடைய அணியினர்ல சேர்த்துக்கிறாரு. அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அதுதான் பரிசோதித்து பார்க்கிறது. அவங்களுக்கு கோபம் இருக்காது. அவங்க விரக்தி அடைய மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், உங்களோட கடந்த காலத்தை பரிசீலிச்சு பாருங்க. உங்களோட நம்பிக்கை எந்த அளவு இருக்குன்னு நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். நம்ம தேவைக்கு மட்டும் இந்த குர்ஆனை எடுத்துக்கிறோம், தேவைக்கு மட்டும் கடவுளை கூட்டுக்கிறோம். எப்ப நம்மளால முடியாது, நம்மளோட கையால் ஆகாத தனத்தை உணரும் போது மட்டும் நம்ம கடவுளை கூட்டுக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நடக்குது. நம்மளால எதுவும் முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. அனைத்தும் அவர்கிட்ட பொறுப்பேற்படுத்துறதுக்கு தான். இவ்வளவு விஷயங்கள் என்னால முடியும், இவ்வளவு விஷயங்கள் என்னால முடியாது, இந்த முடியாததுக்கு நான் கடவுளை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது நயவஞ்சகத்தனம். அப்படிங்கிறது வழிபாடு கிடையாது. அத கடவுள் கண்டனம் செய்யறாரு. அர்ப்பணித்துக் கொள்ளுதல்ங்கிறது அவருடைய வல்லமைய உணர்ந்து கொள்ளுறது தான், இருக்கிற சத்தியத்தை உணர்றது. அவரை தவிர்த்து வேற சக்தி இல்லை. அவரை தவிர்த்து எனக்கு நல்லது செய்ய முடியாது. அவரை தவிர்த்து வேற எவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. அவரை தவிர்த்து வேற யாரும் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது. இந்த உண்மைகளை நீங்க உணர்ந்து கொள்றது, இது உணர்ந்து கொள்வதுதான் அர்ப்பணிக்கிறதுல வரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உண்மைகளை உணர்றீங்களோ, நீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு அர்ப்பணிச்சவரை நீங்க தொழுவீங்க. அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கடவுள் மட்டுங்கிற புள்ளியில நீங்க விலகாம இருப்பீங்க. அதுதான் உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாக்குறது. அதுதான் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுதல். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 67:2 கடைசியா நம்முடைய வாழ்வின் நோக்கம் உபத்தலைப்பு. உங்களுக்கிடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்தறியும் நோக்கத்திற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்த அந்த ஒருவர், அவர்தான் எல்லாம் வல்லவர், மன்னிக்கின்றவர். சொல்றாங்க, உங்களுக்கிடையில சிறப்பா செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற சொல்ற, அதாவது உங்களுக்கிடையில உள்ள நம்பிக்கையாளர்கள் யார் அப்படிங்கிறத பிரித்தறிவிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க எந்த சந்தேகமும் அவங்க தாங்கி இருக்க மாட்டாங்க. கடவுள் அவரை தவிர்த்து வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிறது அந்த விஷயத்துல எந்தவித சந்தேகமும் தாங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது. அவங்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி பரிபூரணமான மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்றாரு, வாக்களிக்கப்பட்டது. அவங்களதான் கடவுள் ஒரே குடும்பத்தினர், ஒரே அங்கத்தினர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிபாடுகளை கடவுள் ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா அவங்க யாரையும் நம்ப வைக்கிறதுக்காக, மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க எதுவும் செய்யறது இல்லை. அவங்க செய்யறது கடவுளுக்காக தான், அவங்களுடைய நிம்மதிக்காக. அவங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில மட்டும்தான் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கும். மற்றவங்களும் அவங்க கணக்கில் கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்டவனை காமிக்கணும் அப்படிங்கிற எந்தவித
தேவைகளுமே அவங்களுக்கு இருக்காது. இந்த அற்பமான தேவைகள் அவங்களுக்கு இருக்காது. நம்ம இங்க நல்லவங்களா இருக்கணும், இவருமே நான் எப்பயாச்சும் வாழ்ந்து காமிக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அவங்க போட்டு குழப்பிக்கிற மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதது அவங்களுக்கு உள்ளது ஃபுல்லா கடவுள் நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் கடவுள் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்முடைய வழிபாடுகளை முற்றிலுமா அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு வழிபடுறதுக்கு அவர்கிட்ட உதவி கேட்போம், பிரார்த்தனை கேட்போம். தொடர்பு துளைக்கு ஆயத்தமாகும். அக்கிமு ஸலாத்.